ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது அடுத்த வீடியோ. அடுத்த 10 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்ல கொஷினாக இருக்குது. 245வது வீடியோ. எல்லா வீடியோவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நாலேஜ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். இடையில என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தவிர கோல்டன் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸராகவோ பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாவோ ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 இயர் 1.5 இயர்ஸில் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். நம்ம சொல்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. சாரி. ஸோ இதில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஷின். இடையில எதெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன்னா அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷினு, லைட் இஸ் மெஷர்ட் இன் த டேர்ம் ஆஃப். லைட் இஸ் மெஷர்ட் இன் த டேர்ம் ஆஃப். ஸோ எந்த டேர்மில் லைட்டை மெஷர் பண்ணுறோம்? ஸோ எந்த டெர்மினாலஜி, அந்த லைட்டை மெஷர் பண்ணுறதுக்கான டெர்மினாலஜி என்ன? ஃபுட் கேண்டில், டெசிபல்ஸ், பாஸ்கல்ஸ், வாட்ஸ். ஃபுட் கேண்டில், டெசிபல்ஸ், பாஸ்கல்ஸ், வாட்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 1க்கு ரைட்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, ஃபுட் கேண்டில். ஸோ இந்த லைட்டை மெஷர் பண்ணுறதுக்கான டேர்ம் பார்த்திங்கன்னா ஃபுட் கேண்டில். கொஷின் நம்பர் 32, the name of the mosquitoes that breed in the dirty and polluted water is. The name of the mosquito, எந்த மஸ்கிட்டோ டர்ட்டி அண்ட் பொல்யூட்டட் வாட்டரில் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த அது என்ன டைப் ஆஃப் மஸ்கிட்டோஸ்? அனாஃபிலஸ், கியூலஸ், ஏடிஸ், தென் மான்சோனியா. அனாஃபிலஸ், கியூலஸ், ஏடிஸ் அண்ட் மான்சோனியா. ஸோ ரைட்டான ஆன்சர் 32க்கு பி, கியூலெக்ஸ். ஸோ கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ தான் உங்களுக்கு டர்ட்டி அண்ட் பொல்யூட்டட் வாட்டரில் உற்பத்தி ஆகுது, ப்ரீட் பண்ணுது. ஸோ மற்றபடி மற்ற இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கியூலெக்ஸ் எந்த இன்ஃபெக்ஷனை எந்த ஒரு இன்ஃபெக்ஷனை டிசீஸை உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை தவிர அனாஃபிலஸ்ஸு, ஏடிஸு, மான்சோனியா இதெல்லாம் என்ன டிசீஸ்க்கான காஸ்டிவ் ஏஜென்ட் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். 33 தெரிஞ்சுக்கோங்க. 33, scabies is caused by tick, louse, itch mite, then flea. Tick, louse, itch mite, flea. So right on answer 33க்கு C, itch mite. Scabies is due to itch mite. Question number 34, health promotion is specific intervention that comes under. Health promotion எந்த இன்டர்வென்ஷனில் வருது, எதுக்கு கீழே வருது? Health promotion is a specific intervention that comes under எது கீழே வருதுன்னா primordial prevention, primary prevention, secondary prevention, tertiary prevention. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். primordial, primary, செகண்டரி, டெர்ஷரி ப்ரிவென்ஷன். ஸோ இதில் ப்ரிமார்டியல் எதெல்லாம் வரும், ப்ரைமரியில் எதெல்லாம் வரும், செகண்டரியில் எதெல்லாம் வரும், டெர்ஷரியில் எதெல்லாம் வரும். நம்மளோட கிளாஸஸ் வீடியோவை இதுக்கு லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டான ஆன்சர் ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் தான் இந்த ஹெல்த் ப்ரொமோஷன்ஸ் வருது. ஸோ மற்றதுலலாம் எதெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 35, ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் மில்க். ஹியூமன் மில்கில் எந்த ஆன்டிபாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ட் இன் த ஹியூமன் மில்க் இஸ் IgA, IgD, IgE, IgM. IgA, IgD, IgE, IgM. ஸோ எது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஹியூமன் மில்கில் IgA. ரைட் ஆன்சர் IgA. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். 36, which of the following is not a type of pre-current disinfection? ஸோ எது உங்களுக்கு முன்னாடியே பண்ணுற அந்த டிஸ்இன்ஃபெக்ஷனில் வராது? which of the following is not a type of pre-current disinfection? Hand washing, pasteurization of milk, disinfection of the urine, disinfection of the water by the chlorination. ஸோ எது முன்கூட்டியே நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுற அந்த டைப்பில் வராது? ஸோ ரைட்டான ஆன்சர் சி, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் த யூரின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீகரண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷனில் வராது. ஸோ அப்போ மற்றதெல்லாம் ஹேண்ட் வாஷிங், பாஸ்டரைசேஷன் ஆஃப் த மில்க்கு, டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் த வாட்டர் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீகரண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷனில் வருது. 37, which of the following vaccine is least sensitive to the heat? Which of the following vaccine is least sensitive to the heat? So heat heat sensitive
உங்களுக்கு வந்து வேக்சின் எது அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. இதில் வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் எதுன்னு வந்து கேட்பாங்க. அந்த ஹீட் சென்சிட்டிவும் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஒரே டேர்மு. இங்கே வந்து லீஸ்ட் சென்சிட்டிவ்னா கம்மியான சென்சிட்டிவ் எது, அதாவது ஹீட் டாலரன்ஸ் வந்து எதுக்கு இருக்குது, அதான் மீனிங்கு. பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, பென்டாவெலன், இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ ரைட்டான ஆன்சர் பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, பென்டாவெலன், இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ எதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து டாலரேட் பண்ணுற வேக்சின். Then 38, which of the following is not an element of primary health care? ஸோ primary health careல எந்த எலிமெண்ட் வந்து வராது. ஸோ அதோட எலிமெண்ட்ஸ் ஒரு 8 என்னவோ இருக்கும், நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம். அந்த 8 எலிமெண்ட்ஸும் ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் வரும்: ப்ரொமோஷன் ஆஃப் த ஃபுட் சப்ளை, மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், ப்ரொவிஷன் ஆஃப் த எசென்சியல் ட்ரக்ஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த எபிடமிக் டிசீஸ். ஸோ இதில் வந்து எது வராது அப்படின்னா ரைட் ஆன்சர் டி, ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த எபிடமிக் டிசீஸ். இது வந்து உங்களுக்கு வந்து வராதெல்லாம் ப்ரொமோஷன் ஆஃப் த ஃபுட் சப்ளை, மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் கேர், ப்ரொவிஷன் ஆஃப் த எசென்சியல் ட்ரக்ஸ்லாம் வருது. டி வந்து வராது. 39, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெத்தட் ஆஃப் inducing passive immunity? Which of the following is not a method of inducing passive immunity? ஸோ எது வந்து inducing passive immunity induce பண்ணுறதுல வராது. Administration of the immunoglobulin, administration of the vaccine, transfer of the maternal antibody across the placenta, transfer of the lymphocyte. ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வேக்சினேஷன். இது வந்து வராது. மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மெத்தட் ஆஃப் இன்டியூசிங் passive immunity. ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வேக்சின். ஸோ இது வந்து வராது. மற்றதெல்லாம் இம்யூனோகுளோபுலின் கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஆன்டிபாடி அக்ராஸ் த பிளாசண்டா வழியாக ஆன்டிபாடிஸ் பரவுறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த லிம்ஃபோசைட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. பி வந்து வர்றதில்லை. தென் பி வந்து அப்போ எதில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். 40, பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன். ஸோ பிபிஐ ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் இந்தியா. பிபிஐ ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் இந்தியா எப்போனா 95, 96, 97, 99. 95, 96, 97, 99. ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து ஏ 95. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் 1995 தான் பிபிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின், திரும்ப படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காது. ஸோ நிறைய பேருக்கு நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.